ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அது மட்டும் அல்ல, இன்று உனக்காக ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நபரால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் இல்லை என்றாலும் சற்று தொலைவில் இருந்து கொண்டு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார். இன்று இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தினை தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா என்னை பார்த்து நீ அப்படி கேட்பாயானால் நிச்சயமாக உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றத்தானே வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா தவறுகளையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெற முடியும். என் தங்க குழந்தையே, உன்னால் முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் பயந்து என் பின்னால் வந்து ஒளிந்து கொள்ளாதே. எல்லா ஆபத்துகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் சக்தியும் உனக்குள் இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். உனக்கான மனதைரியத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் மன வலிமையையும் இந்த தாயானவள் நான் தருகின்றேன். அதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் நீ உறுதி செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த தாயானவள் துணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பயந்து ஒளிந்து கொள்வதற்காக இது கிடையாது. நீ எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்காக. என் பிள்ளையே, எல்லோரும் தன்னுடைய மனநிலையில் இருந்துதான் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கிறார்களே தவிர அடுத்தவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்திப்பதில்லை. இதனால் அவர்கள் என்னென்ன வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்று யாரும் யோசிப்பது கிடையாது. இப்படி அடுத்தவர்களை பற்றிய கவலை இல்லாமல் தனக்கானதை மட்டும் யோசிக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? என் தங்க குழந்தையே, இப்படியெல்லாம் யோசிப்பதால் தான் உனக்கு வேண்டும் என்றே ஆபத்தை கொடுப்பதற்காக அவர்கள் எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடுகிறார்கள். மனதளவில் சிறிதளவு கூட தயக்கமும் இல்லாமல் நாம் இதை செய்கிறோமே, இதனால் இவர்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் இதை நிகழ்த்தி விடுகின்றனர். என் தங்க பிள்ளையே, அவர்கள் நடந்து கொண்ட விதம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான வேதனையை கொடுத்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய போகின்ற இந்த காரியமானது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம். உன்னோடு நல்ல வெள்ளையாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது. என் தங்க குழந்தையே, இதனை நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். இன்றும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஏன் சொல்கின்றேன் என்றால், இந்த இடத்திலே நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற நபரின் அடையாளத்தை உனக்கு சொல்லி முடித்த பின் நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, இரு வழிகளில் அவர்களால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? உன்னை பற்றி இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் உன்னுடைய பெயரை கெடுப்பதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசும்
வார்த்தைகளில் உன்னை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும், அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே உன் பெயரை உள்ளே இழுத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான விஷயம் உன் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதுதான், உன்னுடைய அந்தஸ்தை உரைக்க வேண்டும் என்பதுதான், குறைக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எல்லோரும் தவறான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இதை செய்கிறார்கள். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது என்பதும் அவர்களினுடைய நோக்கம். ஏன் தெரியுமா? இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்றுதானே நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உண்மையில் இங்கு யாருமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே தவிர ஒருபொழுதும் தன்னை விட மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள்தான் அதிகம். தன் நிலையில் இருந்தாலும் தன்னை விட்டு முன்னேறி வசதியாக வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதோ ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களின் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி துளைத்தெடுக்கும் பொழுதெல்லாம் நீ அறியாமல் நின்று கொண்டிருப்பாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, நீ நமக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே, இதில் இவர்கள் எதற்கு நம்மை உள்ளே இழுத்து விட்டார்கள் என்று அந்த நேரத்தில் மனதளவில் நீ யோசித்து குழம்பிக் கொண்டிருப்பாய் அல்லவா? அந்த நேரம்தான் இப்பொழுது உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரம். இது போன்று இவர்கள் செய்கின்ற வேலைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களில் நிறைய கெட்ட பெயர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? மற்றவர்களை பற்றி ஒரு குறையை நீ யாரிடத்திலும், யார் உன்னிடத்தில் சொன்னாலும் அதை அப்படியா என்று கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்கு எதிர்ப்பான கருத்துகளையும் அதற்கு ஆதரவான கருத்துகளையும் ஒருபொழுதும் நீ சொல்லக்கூடாது. ஏனென்றால் இதை உனக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக எல்லோருடைய கைகளில் இருக்கின்ற அந்த கைபேசியின் மூலமாக மிக விரைவாகவே தகவல்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, அந்த நேரம் நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பதிந்து அவர்கள் யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவர்களிடத்திலேயே சென்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, உனக்கு நேரம் சரியில்லை என்றால் அதுவும் நடக்கும். எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். உனக்கான நேரம் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதனை நீதான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தாயானவள் நான் இந்த விஷயத்தை இன்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும். அடுத்தவர்களோடு பேசும் பொழுது, அதிலும் சம்பந்தமில்லாத ஒருவரோடு பேசும் பொழுது, ஒருவர் இன்னொருவரை பற்றி பேசும் பொழுது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒன்று, அதனை நீ அப்படியே தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீதான் பேசியதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். இதுவெல்லாமே உனக்கு இப்பொழுது இவர்களுக்கு ஒரு சகஜமான விஷயமாக மாறிவிட்டது. அடுத்தவர்களை உள்ளே இழுத்துவிட்டு தான் தப்பித்து கொள்வது என்பது இவர்களுக்கு இப்பொழுது வழக்கமாகிவிட்டது. அதனால் என் தங்க குழந்தையே, இந்த ஒரு வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்றவை சிறு விஷயங்கள் தானே என்று நீ நினைத்து சாதாரணமாக எண்ணிவிடாதே. இதுவெல்லாம் பிரச்சனை ஆகாது என்று நீ சொல்லும் பொழுது உனக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துவிட்ட பிறகுதான் அதற்கு இந்த
அம்மா சொல்வது ஞாபகத்துக்கு வரும். என் குழந்தையே, நான் சொல்வதை எல்லாம் பிரச்சனை வராமல் முன்கூட்டியே தடுப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அடுத்தவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் இழுத்து கொண்டு வராமல் அதற்கு முன்பே என் குழந்தை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். இந்த தாயானவளினுடைய வாக்கின்படி என் பிள்ளை நீ கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கின்ற நபர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைத்து விடுவேன். என் குழந்தையே, அவர்களின் அடையாளம் என்னவென்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, அவர் ஒரு ஆண் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். சற்று உயரமானவர், அவரினுடைய தலைமுடி குறைவாக இருக்கும். அவரினுடைய பேச்சிலே நீ எளிதாக மயங்கி விடுவாய். இவர் நமக்கு ஒரு நல்ல உறவு என்று அவரை நீ நம்பி. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வைப்பதற்கு நீ பயன்படுத்த போகும் பொருள் பற்றி உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, அது மட்டும் அல்லாமல் நமக்கு பண கஷ்டமும் மன கஷ்டமும் குடும்ப உறவுகள் சரியாக இல்லையே, யாரை நம்புவது என்று தெரியவில்லையே, யாரும் துணையில்லாமல் அனாதையாக நிற்கின்றோமே என்று என் குழந்தை நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. நமக்கு உடம்பும் சுகமில்லையே என்று பெருங்கவலையும் மனதளவில் வந்து தவித்து போகின்றோம் அல்லவா? சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்று நொறுங்கி போகின்றோம் அல்லவா? நமக்கே தெரியாமல் நம் வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழைந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றன அல்லவா? நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சக்திகள், நேர்மறை சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை எல்லாம் போக்கக்கூடிய நல்ல சக்தி ஒன்றை பற்றி உன்னிடம் நான் இன்று வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, சாதாரணமாக நம் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க ஒரு பொருள்தான். அது என்னவென்றால், என் குழந்தையே, அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றது. அத்தகைய கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருக்கின்றாள். அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றி தான் நான் உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும், உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் தலைத்தெறிக்க ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டியடிக்கக்கூடிய அளவிற்கு அதீத சக்தி இந்த உடம்பிற்கு உண்டு. ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் ஒரு வாளியில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி 5 நிமிடம் உன்னுடைய கால்களை வைத்திருந்தால் போதும். உன்னுடைய பாதம், கட்டை விரல் நகத்தின் வழியாக சென்ற கெட்ட விஷயங்கள் அத்தனையுமே உடனே வெளியேறிவிடும். இப்படி உப்பு நீரில் கால் வைத்திருந்தால் என் தங்க குழந்தையை, எதிர்மறை ஆற்றல்கள் அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசலிலேயே நின்றுவிடும். என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் 3/4 பாகம் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் கடைகளிலும் வைத்து கொள்ளலாம், அல்லது வியாபாரம் செய்யும் தலங்களில், தொழில் செய்யும் இடங்கள் எங்கு இருந்தாலுமே அங்கு வேண்டுமானால் நீங்கள் இதை வைத்து கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும், செல்வ வளம் உண்டாகும், துஷ்ட சக்திகள் விலகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது என்பதனை மறந்துவிடாதே. இந்த வாக்கினை அதனால்தான் நான் கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள்
தேவைகள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு. இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று நீ அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தாயானவளினுடைய வாக்கு என்பதனை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று மனதிற்குள் மனதார நீ நினைத்துக்கொள். என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து என் தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகள் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே. இதற்காக இந்த அம்மா ஒரு நாளும் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக இந்த உறவினை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அம்மா உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் செல்ல குழந்தையே, இதற்காக ஒரு சிறு காரியத்தை நீ செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இதை தெரிந்து கொள். அளவே கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அம்மா இப்படியே தான் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று என் குழந்தை எப்பொழுதுமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, அப்படி உன்னுடைய நாவினால் ஒரு பொழுதும் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்கமே. இனி ஒரு பொழுதுமே எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் இது போன்று நீ புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இன்றிலிருந்து ஒரு முடிவை நீ உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் இதனை நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது உன் நாவினால் நீ இதை சொல்ல வேண்டும். அது உனக்கு ஒரு வாரத்திலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் குழந்தையே, எதை என்னிடத்தில் நீ சொல்கிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். வாழ்க்கையில் அதை உனக்கு நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் என்று, என் வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டு. நிச்சயமாக உனக்கு நான் அதை செய்து கொடுப்பேன்.